இருக்கிறதுக்கு இடம் நம்ம கேட்பாங்க. வாடகை 15,000 20,000 போது கரண்ட் பில்லு நீங்க ஏத்துறீங்க, நாங்க வந்த கரண்ட் பில் கம்மி ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரண்ட் பில் மனசாட்சி படி சொல்லுங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறோம். நாங்க சிலிண்டர் கேட்டோமா, சிலிண்டர் கொடுத்தீங்களா, எவ்வளவு கட்டுறோம். எல்லாத்துலயும் நம்ம ரத்தத்தை உரியிறாங்க. நாங்க முதல்வர் ஆகணும் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. முதல்வரை வந்தா நாங்க இதை விட செய்வோம். ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றதுதான் இந்த திராவிட அரசு செஞ்சிட்டு இருக்கு. அப்போ சீமான் சொல்றது சரி, அப்ப அதை எடுத்துக்கோ. அடாடா, அவர் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு? அவர் சொல்றாரு எந்த யூனிவர்சிட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. இருங்க, ஈழ நிலத்துல 1 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ட்ரைனிங்லாம் கிடையாதுங்க. மிஸ்மேரிசம் பண்ண மாதிரி அது பேசுறது பாத்தியா? மிஸ்மேரிசம் பண்ணா எப்படி பேசுவாங்களோ. ஒருவேளை அவங்க சீமான் ஐயா மாதிரியே பேசுறாங்கன்னா நீங்க ஸ்டாலின் ஐயா மாதிரி பேசாமே இருக்கீங்க. 7,000 கண்ணடி தண்ணி திறந்துருக்காங்க. படிப்படியா 12,000 தர. ஆமா, படிப்படியா படிக்கட்டுமா இறங்கி வரட்டும். அதுக்குள்ள விவசாயம் எல்லாம் செத்துருவாங்க. அங்கே குழி வெட்டி மூடிடலாம். குக்கு செய்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கம் ஆரி அவர்கள். இருவருக்கும் வணக்கமா. சொல்லுங்க, புறம்போக்கு நிலத்தெல்லாம் பட்டா போட்டு வச்சிருக்கீங்க, கார்பரேட் விக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ செய்யும். கேள்வி கேட்க வேண்டியதான் உங்களுக்கு கடமை. நாங்க புறம்போக்குல இருக்கோமா, அவங்க புறம்போக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறத கோர்ட்டு சொல்லும். அதே திமுக காரன் தான் பட்டா போடுறாங்க, பத்திரம் இடம் போடுறாங்க, விவசாய நிலத்துல இடம் போடுறாங்க, பங்கு இது சொல்லுமே லேண்ட் போட்டு விற்கிறாங்க. அப்ப ஏன் அந்த நேரம் கொதிக்கல? அங்க இருக்க கவுன்சிலர் கொதிக்கல? ஏன் இங்கெல்லாம் விவசாய நிலம், நீங்க லேண்ட் போடாத, இங்க விவசாயம் மட்டும் தான் பண்ணணும், ஏன் நீங்க சொல்ல முடியல? அப்பெல்லாம் நமக்கு ஒரு கமிஷன் கிடைச்சா போதும், துட்டு மணி அப்படின்னு நீ நினைக்கிறீங்கல்ல. அப்ப இங்க கஷ்டப்படுறது யாரு? பாமர மக்கள். உனக்கு ஓட்டு போட்டு அறியாமல் தேர்ந்தெடுத்து வச்சாங்க இல்லையா, அவங்க பண்ண தவறு. ஆனா நீங்க நம்மளுக்கு கவுன்சிலர் பதவி இருக்கு, நம்ம ஒரு மாவட்ட செயலாளர், நம்ம ஒரு அமைச்சர், நம்ம MP MLA திங்களை புடியா ஒரு இடத்துல நம்ம பிடிச்சிக்கணும். யாரையும் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நம்ம இப்படியே நின்னுப்போம் அப்படின்னு தான் எங்க அக்கா கண்மொழி அக்கா இப்படியே இருக்கிறாங்க. அதே போல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த போடு போட்டுதே, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா தப்பி தவறி இங்க பாருங்க, சென்னையவே பிளாட் போட்டு வித்துட்டு போயிருவாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க கேட்க வேண்டிய கேள்வி, சென்னையவே பிளாட் போட்டு வித்துட்டு போயிருவாங்க. சென்னையில பிளாட் போட்டு இல்ல, எந்த கார்பரேட் நெட்டுக்காரன் என் மக்கள் இடத்த பறிக்கிறதுக்கு நினைச்சானோ அவனை நாங்க ஓட விடுவோமே தவிர என் மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம். எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பா பூங்கா பூரா பட்டா போட்டு ரோட பூரா பட்டா போட்டு இந்த திராவிட அரசு தானே. என் மக்கள் என்ன பண்ணுவான்? எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் நம்ம கேட்பாங்க. வாடகை 15,000 20,000 போது கரண்ட் பில்லு நீங்க ஏத்துறீங்க, நாங்க வந்த கரண்ட் பில் கம்மி ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரண்ட் பில் மனசாட்சி படி சொல்லுங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறோம். நாங்க சிலிண்டர் கேட்டோமா, சிலிண்டர் கொடுத்தீங்களா, எவ்வளவு கட்டுறோம். எல்லாத்துலயும் நம்ம ரத்தத்தை உரியிறாங்க. நம்மளுக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு இங்க இப்படி உரியிறாங்க. எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு இல்ல, எடுத்துட்டாங்க அவ்வளவுதான். இனிமே அந்த நிலைமை வந்துடக்கூடாது, தமிழ் தேசிய மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. ஆனா அது வெற்றியில தான் அடைஞ்சிருக்க. இதே எங்களுக்கு போதும், நாங்க முதல்வர் ஆகணும் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. முதல்வரை வந்தா நாங்க இதை விட செய்வோம். ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றதுதான் இந்த திராவிட அரசு செஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல் செய்ய தெரியல. அப்போ சீமான் சொல்றது சரி, அப்ப அதை எடுத்துக்கோ. அடாடா, அவர் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரு? அவர் சொல்றது எந்த யூனிவர்சிட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. இருங்க, ஈழ நிலத்துல 1 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. அந்த ரத்தத்துலதான் எங்க அண்ணன் கொதிச்சு இந்த கட்சியை உருவாக்குறது. யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் நீங்க வேணா நான் யூனிவர்சிட்டியில போய் இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி உருவாகிறது ரத்தத்துல பிணத்துல கடந்து உருவானது. அந்த பிணம் இங்க தமிழ்நாட்டுல ஆயிரக்கூடாதுங்கிறத எங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்காரு. இதே 2009க்கு முன்னாடி எங்க அண்ணன் சீமான் வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சுடுகாடுதான். தமிழர்களே இருக்க மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன், நீ கருத்துரிமை பேசிருக்க முடியாது, பெண்கள் இன்னும் சுதந்திரமா போயிருக்க முடியாது. அந்த அளவுக்கு குரல்களை நெரிச்சிருப்பாங்க. எங்க அண்ணன் சீமான் ஒவ்வொரு வரையும் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்புல டக்குன்னு வெட்டி விடுறதுனாலதான் இங்க அமைதியா இருக்கு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசவே வச்சுட்டு யூனிவர்சிட்டின்னு
நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ட்ரைனிங்லாம் கிடையாதுங்க. மிஸ்மேரிசம் பண்ண மாதிரி அது பேசுறத பாத்தியா? மிஸ்மேரிசம் பண்ணா எப்படி பேசுவாங்களோ ஒருவேளை அவங்க சீமான் ஐயா மாதிரியே பேசுறாங்கன்னா நீங்க ஸ்டாலின் ஐயா மாதிரி பேசாமயே இருக்கீங்க. இல்லையா? நாங்க என்ன நான் பேசணும் எங்க அண்ணன் கல்லு இறக்குனதுக்கு கிண்டல் பண்றாங்களாமா. எங்க அண்ணன் கல்லு மேல உச்சிக்கு போய் இறக்கி அந்த புண்ணையை சிரிச்சா இருப்பாங்க, என் மக்களுக்கு நான் கல் தடை அகற்றிட்டேன். அதே போல ஸ்டாலின் இப்படி சிரிக்க சொல்லமா? சிரிக்க முடியுமா அவரால? இவரே சிரிக்க சொல்லமா? ஏன் இப்போ தகவல் அறிக்கை வெளியாயிருக்கு, விவசாயத்தை கைவிடும் விவசாயிகள்லாம் தொடர்ந்து விவசாயத்தை விட்டுட்டு கட்டுமான பணி அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கோ இல்ல வெளி மாநிலங்களுக்கோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அறிக்கை வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? விவசாயிகளுக்காக நீங்க ஏமா கட்டுமான வேலைக்கு வெளிநாட்டுக்கு போவேன், உள்நாட்டுல இங்க வேலை அவன் இந்திக்காரன் வந்து இங்க அந்த வேலையை பாக்குறேன், இவங்க அந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி தானே நான் ராஜஸ்தான் அந்த வேலையை பார்க்கணும். நாங்க விவசாயிகள், எனக்கு விவசாயம் பண்றது தண்ணி வேணும்னு கேட்டு தண்ணி வேணும். இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணிருக்காங்க தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு. எதுல தண்ணி இல்ல? ஏன் திருவாரூர் மாவட்டத்துல பாமானி ஆற்றுல தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்கி குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா போதுன்னு நினைப்பாரு. 15ஆம் தேதி டேம் திறந்தாச்சு, டேம்ல இருந்து தண்ணி போயிட்டு அவங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கையில தான் சுவிட்ச் இருக்கு, இவர் தான் சொல்றாரு இந்த மாதிரியே சொல்லிட்டு அலையாதீங்க நீங்க, ஆனா கம்முனு இருங்க நீங்க. தண்ணி திறந்தது முதலமைச்சரே போய் பெரியார் டேம் திறந்து விட்டாரு. அங்க போறது பூரா பெரியார் தண்ணி தான் போகுது. அங்க போகுதுன்னா ஒரு முறைப்படி தான் போகும். அவங்களுக்கு போகும்போது இந்த மாசம் கடைசி அல்லது அடுத்த மாசம் தான் போகும். அதுக்கடையில வந்து தண்ணி வரலன்னா தண்ணி திறந்தாச்சு. அவங்க கிட்டத்தட்ட 7 TMC தண்ணி ஏதோ போயிட்டு இருக்கு. 7,000 கண்ணடி தண்ணி திறந்திருக்காங்க. படிப்படியா 12,000 திறக்க படிப்படியா படிக்கட்டு மாதிரி இறங்கி வரட்டும். அதுக்குள்ள விவசாயி எல்லாம் செத்துருவாங்க, அங்க குழி வெட்டி மூடிடலாம். ஒரு மாசம் ஆகுதுன்னா அந்த ஒரு மாசத்துல அந்த செடி என்ன ஆகும்? விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்னையா தெரியும்? எங்க பாருங்க, 6 மாசத்துக்கு இந்த செடியை போட்டா வளரும், 1 மாசத்துக்கு இந்த செடியை போட்டா வளரும்னு எங்களுக்கு விவசாய பணி இருக்க எங்களுக்கு தான் தெரியும். இந்த தண்ணி இந்த வந்துன்னா இந்த விளைச்சல் சீக்கிரமா விளைஞ்சிரும், இல்லன்னா வம்பா போயிருன்னு சொல்லிட்டு நீங்க விவசாயி எல்லாம் ஏன் காட்டுமனை போகணும்னு கேக்குறீங்கல்ல? கட்டுமான பணிக்கு ஏன் போறாங்க? 1 லட்சம் ரூபாய் போட்டு வயக்காட்டுல போட்டா தண்ணி இல்லாம எல்லாமே அழிஞ்சு போயிருது, காஞ்சி போயிருது, இல்லன்னா பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருது. இப்படி இருந்துன்னா விவசாயி எப்படி நம்ம விவசாயம் பண்ண முடியும்? கட்டுமான பணிக்கு தான் போவாங்க. ஏன்னா அவனுதான் நீங்க இந்திக்காரன் உணர்ந்து இருக்கிறீங்க. இந்திக்காரன் இவர் பேசுறாரு இவ்வளவு பேச்சு, இதுக்கு வாய் தொடங்க. முதல்ல இந்திக்காரன் எதுக்கு நீங்க உள்ள விடுறீங்க? உள்ள விட்டீங்க சரி, இருங்க. குடும்பமா வராங்களே, 4 பேர் 5 பேர் வாரான், வந்து எங்க தங்குறான்? ரூம் எடுத்து தங்குறானா? 10,000 15,000 வாடகை கொடுத்து தங்குறானா? அவனுக்கு நீயே டென்ட் போட்டு கொடுக்குற. இந்திக்காரன் குடும்பத்தோட வர வச்சு அவனுக்கு டென்ட் போட்டு அவனுக்கு கரண்ட் இழுத்து கொடுத்து அவனுக்கு ரேஷன் அரிசில இருந்து எல்லாமே நீயே சப்ளை பண்ற. அப்புறம் அவன் எப்படி அவன் காசு கம்மியா தானே கேட்பான்? அப்ப நீ வந்து 800 ரூபாய் பேசினா ஓகேம்மா, நீ 1000 200 என் மக்களுக்கு நீ போட்டு கொடு. நீ ஏன் என் மக்கள்கிட்ட நீ வந்து பேரம் பேசுற? அதே டென்ட் போட்டு என் மக்களுக்கு கொடு. அவன் வர்றதானே நீ கேளு. என் வீட்டுல வந்து நான் வந்து எல்லா வரியும் கட்டணும், எல்லா வரியும் கொடுக்கணும் போதே நான் சாப்பாட்டு வரி இருக்கு, சாப்பாட்டுல இருந்து நம்மளுக்கு வரி வந்துடுச்சே, நான் போறதுக்கு வரிதான். ஆனா எல்லா வரியும் கட்டணும்னா நீ கொடுக்குற 1000 ரூபாயில எப்படி நான் கட்ட முடியும்? அவனுக்கு நீ எல்லாமே போட்டு கொடுத்துடுற. படுக்கையில இருந்து இருக்கல இருந்து எல்லாமே போட்டு விடுமா, அவனுக்கு இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா 6 மாசத்துக்கு நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாமே அங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு எந்த ஜனம் யாரா எந்த மக்கள்? இத்தனை கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்க அண்ணன் பள்ளி இருக்கிறவங்க மட்டும் அவ்வளவு பேசினாங்களா? இங்க வந்து பொருளாதாரம் வடநாட்டுக்கு போகுது, அதை தடை செய்யறதுக்கு யாராவது முன்னெடுத்தாங்களா? இல்லல்ல. நீ வந்து என்ன வேலை வாய்ப்பு தமிழருக்கு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. அதாவது தமிழர்கள் வந்து தலை சிறந்து இந்த தேசத்துல எல்லாம் தொழில் பண்றாங்க. படித்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி உலக நாடுகளில் பூரா பறந்து விரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இன்றைக்கி யூஎஸ்லேயே 40 லட்சம் பேர் நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்க. கனடாவில் 20 லட்சம் பேர் இருக்காங்க. இவ்வளோ தொழில்கள் எல்லா நாடுகள்லேயும் நம்ம மக்கள் இருக்காங்க. அதனால் இங்கே யாரும் படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை. அவங்க சொன்ன சுமோட்டோவில் கூட போய் வேலை பார்க்குறாங்கல்ல. எப்படி வேலை செய்யறதுக்கு நான் ஏன் 2 டிகிரி படிக்கணுமா? எனக்கு அதுக்கு எவ்வளவு படிக்கணும்? என் பொருளாதாரத்தை இழந்து என் வீட்டை விட்டு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. காலேஜுக்கு 2 டிகிரி போட்டு படிக்க வைக்கிறாங்க. நான் சாப்பாடு கடைக்கு நான் அனுப்புறதுக்கு நான் அந்த காசு வச்சுனா நானே ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு போயிருவேனா? அது எதுக்கு நான் 2 டிகிரியை நான் படிக்க வைக்கணும் என் பிள்ளைங்களை?
இந்த பாரு படிச்சவன் இந்த கெட்டிக்காரன் பாருங்க பெரிய பெரிய ஸ்டோர்ல சிஸ்டம்ல என்ன திட்டுறாங்க இருங்க நீங்க ஆமா. உங்களுக்கு கொதிக்கல என்ன படிச்ச பிள்ளைங்க மணிக்கு பெரிய பெரிய ஸ்டோரூம்ல பில்லு போட்டு இருக்காங்க. இதுக்குதான் நான் படிக்க வைக்கிறோமா? நாங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல இதுக்குதான் நாங்க படிக்க வைக்கிறோமா? அது ஒரு மாசம் போனா அது கத்துக்க போறான் என் பிள்ளை. அதுக்கு எதுக்கு நான் லட்சக்கணக்குல போட்டு என் சொத்தெல்லாம் வித்தியா நான் ஏன் என் பசங்களை படிக்க வைக்கணும்? என்ன உங்களுக்கு இதே வரலையா? என்ன நீங்களா பேசுறீங்க? அதுதான் உங்க தலைவர் சொல்லியிருக்காருலமா, படிக்க எல்லாம் வைக்க வேணாம், ஆடு மாடு மேய்ங்க. நாங்க படிக்க வைக்க வேணாம்னு சொல்லல, படிக்க வைக்க வேணாம்னு சொல்லல. விவசாயிக்குமே நாங்க சப்போர்ட். நாங்க விவசாயி தான் முழுசு. விவசாயி இல்லைன்னா நீங்க வாழ முடியாதுங்க. அது தெரிஞ்சுக்கீங்க நீங்க. என்ன சொல்றாரு, படிச்சவங்களை எல்லாம் அரசு உத்தியோகமாக்கி மாடு மேய்க்க வைக்கணுங்கிறாரு. படிச்சவங்களை அரசு உத்தியோகத்துக்கு கொடுத்து அவங்கள மாடு மேய்ச்சு பால் பண்ண அது இது பண்ணணுங்கிறாரு. அப்ப படிச்சவன் மாடு மேய்க்கத்தானே போறேன். ஏங்க அது நம்மளுடைய விவசாய தச்சா பொருளாதாரம். படிச்சவன் இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. என்ன சொன்ன வரத தக்காளி, இப்ப தக்காளி சாஸ் பண்றோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்பு. நீங்க வந்து சும்மா நான் எல்லாரும் படிச்சுட்டுங்கவா நீ வந்து மம்பட்டியை வெட்டு சொல்லல. அவங்களுக்கு விவசாயமா அதெல்லாம் தேவையில்லையா? அரசாங்க வேலை. இப்போ டாஸ்மாக்னால அரசாங்க வேலைன்னு தானே போறாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துல அவ்வளவு பேருக்கு இங்க இருக்க 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மக்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்க இயலாது. இப்போ 1 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்கறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே விவசாய கடன் தள்ளுபடியாகும், நாங்க பூர்ண மதுரை கொண்டு வந்துருவோம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பூர்ண மதுரை கொண்டு வரணும் எங்க சொன்னோம்? சும்மா அந்த அக்கா கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க. போங்க காலையில தட்டி பாருங்க, சிஐடி நேர்ல இருக்கு, போய் கேட்டுட்டு வா. இப்படி அக்காவா நான் என்ன சொன்னேன்? கனிமொழி அக்கா இப்படி கூட்டுவாங்க, நாங்க கேள்வி கேட்கிறோம். சொன்னீங்களா நாங்க வந்தா அறவே ஒழிப்போம்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் சொல்லல. உங்க மனசாட்சி இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த கணவன் இறந்துட்டானால தான் குழந்தைய இடுப்புல கெட்டிக்கிட்டு ஆத்துல குதிச்சு இறந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு வெறி வரல உனக்கு? சரி, இந்த அரசாங்கம் தூக்கி தூர போடுவான்டா, புதுசா வரவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க, என்னதான் செஞ்சிடும் பார்க்க வேண்டியதானே. இந்த சேலை நான் 4 வாட்டி கட்டினா தூக்கி தூர போடுறேன். நீங்களும் அதேதான். ஒரு சாப்பாடு டிஷ்ல கூட எலுமிச்சம்பழம் பாக்குறோம். சாதாரண இந்த எலுமிச்சை கனிக்கே இங்க ஓட்டை இருக்கா, இங்க புள்ளி இருக்கா, இங்க இருக்கான்னு பாக்குறோம் இல்லையா? நீ இப்ப வந்து 8 ரூபா ஆயிடுச்சு. அந்த 8 ரூபாய்க்கு நீ அவளை பார்க்கும்போது அதை தூக்கி நீ தூர போடுற. அதே மாதிரி 60 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி அதிகாரத்துல என்ன பாத்தீங்க? தூக்கி எரிங்களேன். தமிழ் தேசம் என்னதான் செய்யுதுன்னு பாருங்களேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார்கிட்ட கேக்குற? மக்கள்கிட்ட தான். போய் மக்களை பார்த்து கேளு. நாங்க மக்கள்கிட்ட தான் கேட்கிறோம். முடியுமா? மக்கள்கிட்ட போட்டுமா? அது மக்களை போடுமா? நீங்க போங்க, நீங்க மக்களை போய் பார்த்து. நாங்க மக்கள்லாம் பார்த்துட்டோம். போய் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் கவுன்சிலர் ஆகணும், 4 காசு சம்பாதிக்கணும், அட்டிய ஒட்டியெல்லாம் போடணும் அப்படின்னு போய் கேளு. போ. ஏன் அரசியல் கட்சி பின்னணிகள் பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து வச்சீங்க. இருவருக்கும் மிக்க நன்றி. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.